என்ன பார்வதி, என்னாச்சு அர்ஜுனுக்கு? ஏதோ குழப்பமா இருக்கானே, எதுவும் பிரச்சனையா? தெரியல அத்தை. அன்னைக்கு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாருல்ல, அதுல இருந்து இப்படிதான் இருக்காரு. கொஞ்ச நாளா அவர் குடிக்கிறதே இல்ல. அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எத்தனை நாள்மா இப்படியே இருப்பான்? சரி, ஓகே அத்தை, நான் பாத்துக்கிறேன். பார்வதி மேடம், வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. 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 பார்வதி, இன்னைக்கு ஈவினிங் உங்க பதவியேற்பு விழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க ஃபேமிலியோட அவசியம் கலந்துக்கணும். என் ஹஸ்பண்ட் மாமனார் எல்லாம் ஆபீஸ் போயிருக்காங்க. அவங்களால வர முடியுமான்னு தெரியல. நான் வரேன். சரிம்மா. நீ தலைவியா பதவி ஏற்க போறேன்னு சொன்னதும் சங்கத்துல 150 பேரா இருந்தவங்க இப்போ 500 பேர் ஆயிட்டாங்க. எல்லாரும் ஆர்வமா வந்து சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய வேலையே இருக்கு. என் மருமகளால 4 பேரு பயனடைஞ்சா நல்லது தானம்மா? யாரும் தெரியுமா? தெரியல. மேடம், இவங்க தான் ஸ்ருதியோட. என் ரிலேட்டிவ் தான், என் சிஸ்டர் மாதிரி. ஓ, சரி சரி. ஆ, ஹம். ஈவினிங் மறக்காம வந்துருங்கம்மா. ஆ, சரி, நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா. வரோம். வரோம்மா. வாங்க. வாங்க. ஏமா, அவங்க கிட்ட போய் நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்ல பாக்குற? ஏய், நான் சொல்ல வந்தத முழுசா கேளுங்கடி. அவ ஸ்ருதியோட சித்தி மாதிரின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவ முந்திக்கிட்டா. அப்படி சொல்றது ஒண்ணும் தப்பில்லையே. இப்ப பார்வதி சொன்னதுக்கு அதான அர்த்தம். நீ உடனே சமாளிச்சு பேசாதம்மா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மேல குத்தம் கண்டுபிடிக்கலனா உனக்கு தூக்கமே வராதே.